ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பர்ஃபெக்டான ஹோட்டல் சுவையில் வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு சீக்ரெட் மசாலா சேர்த்துருக்கோங்க. அந்த மசாலா தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இந்த பிரியாணி கொஞ்சம் கூட குழையாது, அடிப்பிடிக்காதுங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சைட் டிஷ்ஷாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேபிகார்ன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 கப் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. 200 கிராம் இருக்கும். நீங்கள் பாசுமதி ரைஸ் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நார்மலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி 2-3 டைம் இதை வாஷ் பண்ணிடலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. இப்படி ஊற வச்சு செஞ்சாதாங்க வெஜ் பிரியாணி நல்லா சாஃப்டாகவும் பஞ்சு போல் நீளமாக கிடைக்கும். எந்த பிராண்ட் பாசுமதி ரைஸாக இருந்தாலும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பாசுமதி ரைஸ் எடுக்கலைன்னா உங்கள் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியோட தன்மையை பொறுத்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. நம்மளோட சீக்ரெட் மசாலா பார்த்துடலாங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் 10லேருந்து 15 நம்பர் கெட்டிப்பட்டை எடுத்திருக்கேங்க. கெட்டிப்பட்டை எடுத்தால் தான் நல்லா ஸ்மெல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுருள்பட்டை வேண்டாம். நெக்ஸ்ட்டு 10 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு 1 கொத்து அனாசிப்பூ சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு 2 பிரிஞ்சி இலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா 1 பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருக்கிறதுனால 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்க்குறேங்க. டீஸ்பூன் இல்லைங்க, டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குழியாக இருக்குங்க. அந்த மாதிரி ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 10லேருந்து 15 நம்பர் முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1 டீஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா சேர்க்குற வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலை. இப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக லோவில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. இந்த மாதிரி வறுத்து செஞ்சால் தான் வண்டு பூச்சி எதுவும் விழாமல் நிறைய நாள் அப்படியே இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலைனா நல்ல இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கோர்ஸாகவும் அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் கூட கிடாதுங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். நீங்கள் எடுக்கிற மூடி நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் கூட போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பொடி செய்யும் போதே அவ்வளோ மணமாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளோட சீக்ரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு வாரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுவதுமே நெய்யில் கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி முழுவதுமே ஆயிலில் தாங்க செய்ய போகிறேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீள் வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்திங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனிஸாக சிவந்து வரணுங்க. அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 4 பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக குடமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பாதி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/4 கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்க்குறேங்க. வெஜிடபிள்ஸ்லாம் உங்கள் விருப்பம் தான். உங்கள் விருப்பத்துக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஸ்மால் சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீள் வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெரிய தக்காளி எடுத்திங்கன்னா 1 தக்காளி எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெஜிடபிள்ஸை வதக்கி விட்டுருங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஸ்பூனில், கொஞ்சம் வாய் பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் நாம் அரைச்சி வச்சுருந்த சீக்ரெட் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் போதுமானது. நெக்ஸ்ட்டு ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் தாங்க இருக்கணும், இல்லாட்டி மசாலா சட்டுன்னு கறியிரும். இப்போ 1 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்ல மணம் வருதுங்க. இந்த மசாலா சேர்க்கவுமே அவ்வளோ ஒரு அருமையான மணமாக இருக்குது. இப்போ நாம் ஊற வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் புதினா சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா அடியில் கூடி வதக்குங்க.
அப்போ தான் வந்து அந்த ரைஸ் எல்லாம் உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே இந்த அரிசி வதங்கணுங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கூட குழையாமலும் அடிப்பிடிக்காமலும் வரும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 1 கப் பாசுமதி ரைஸுக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, டேஸ்ட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுருங்க. இப்போ இது விசில் வரட்டும். அதுக்கிடையில் நம்ம ரைத்தா பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம் இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக கேரட் சேர்க்குறீங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டேஸ்ட்டுக்காக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணாதாங்க அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லும் அந்த காரமும் இல்லாமல் ஹோட்டலில் கொடுக்குற பச்சடி மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், மணக்க மணக்க நம்மளோட வெஜ் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. 15 நிமிஷம் போதுங்க இந்த வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. அந்த ரைஸ்லாம் குச்சி குச்சியாக நிற்கிது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். ஆனால் நல்லா வெந்துருச்சுங்க. பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் அடியில் கூடி தான் எடுக்கிறேன். கொஞ்சம் கூட அடி பிடிக்கலைங்க. ஸோ நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இப்போ கொஞ்சமாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் மணமாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. வெஜ் பிரியாணிக்கு நல்ல சுவையும் மனமும் கொடுக்குறது இந்த சீக்ரெட் மசாலா தாங்க. ஸோ அந்த ஒரு மசாலா இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி டக்குன்னு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக காலியாக தான் வரும். திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நமக்கு அந்த மசாலா இருந்தால் போதுங்க. 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஸோ நான் சொன்ன அளவுகளோடு அந்த மசாலாவை செஞ்சு வச்சுட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெஜ் பிரியாணிக்கு மட்டும்தான் இந்த மசாலாவை யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க. நிறைய ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, இந்த மாதிரி பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த கரம் மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நம்ம எந்தெந்த ரெசிபீஸ்க்கெலாம் கரம் மசாலா யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே இந்த ஹோம்மேட் கரம் மசாலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இனிமேல் நம்ம கடையில் வாங்க தேவையில்லைங்க. வீட்டிலேயே நம்ம இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பேபிகார்ன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கார்ன் 65 செய்கிறதுக்கு பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு 1/4 kg பேபிகார்ன் எடுத்திருக்கேங்க. பேபிகார்ன் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. பேபிகார்ன்லேயே நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இப்போ வீடியோவில் காமிக்க மாதிரி டாப் அண்ட் பாட்டம் போர்ஷனாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு 2 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பேபிகார்னையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2லேருந்து 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடயே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்ன் அதில் சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த உப்பும் நல்லா அந்த கார்னில் இறங்கிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சேர்க்க போகிற மசாலாவும் இந்த கார்னில் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அதனால தான் இந்த ப்ராசஸ் செய்கிறோங்க. கார்னையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த கார்னை மட்டும் தண்ணியாக எடுத்துடுறேங்க. இப்போ தண்ணியெல்லாம் ஒட்ட ஒட்ட வடியட்டும். அதனால் கொஞ்சம் 5 மினிட்ஸ் அப்படியே வச்சு விட்டுருங்க. இப்போ அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கார்னுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேங்க. நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு 1/2 லெமனை சீட்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கிற இந்த கார்ன் அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த அந்த மசாலாஸ்லாம் இன்னும் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். கடாயிலெல்லாம் மசாலா ஒட்டாமல் வருங்க. அதனால் ஃப்ரீசரில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு வச்சா போதுங்க. நிறைய நேரம் வைக்க தேவையில்லை. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கடாய் எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயிலை நல்லா காய வச்சுக்கோங்க. காயும் இந்த காணெல்லாம் வந்து நம்ம பக்கோடாவுக்கு உதுத்து விடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்லா உதுத்து விட்டுருங்க. உங்கள் கடாயில் எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ளேமை வந்து நம்ம சிம்மில் வைக்கக்கூடாதுங்க. சிம்மில் வச்சோம்னா
இந்த கார்ன் வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்து வராது, ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிரும். அதனால மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த கார்ன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லாட்டி ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்குங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் நல்ல கோல்டன் ப்ரௌன் சிவந்து வந்துடும். நம்ம ஆல்ரெடி இதை வேக வச்சதுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. ஆல்ரெடி வெந்ததுனால இது நம்ம 2 நிமிஷத்தில் நல்லா அந்த மாதிரி சிவந்து கிடச்சிருங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கார்னையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட பேபிகார்ன் 65 சூப்பராக செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பேபிகார்ன் வந்து நம்ம சாதத்துலலாம் வேக வச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரிஞ்சி இந்த மாதிரிலாம் போட்டு காய்கறி கூட போட்டு வேக வச்சு கொடுத்தோம்னா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்கும், அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட அதை கொடுக்கலாங்க. நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த 2 டிஷ்ஷுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.